ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் எங்களோட ஜெர்மனி ட்ரிப்பில் ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து எப்படி பெர்லினுக்கு போனோம்னு பார்ப்போம். நாங்கள் பெர்லினுக்கு ட்ரெயினில் தான் போனோம், ஐஸ் ட்ரெயினில் போனோம். ஏர்போர்ட்டு ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து தான் நாங்கள் கிளம்புனோம். அப்போ எங்களையே ஏர்போர்ட்லேருந்து ஒரு பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு. பாருங்கள், இதுதான் ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட். ஒரு 10 மினிட்ஸில் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இது ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டோட ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, இப்போ ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். பாருங்கள், இது தான் ஐஸ் ட்ரெயின். இந்த மாதிரி ஒரு ட்ரெயினில் தான் நாங்கள் போக போகிறோம். பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு தெரியுது. ஒரு 2-3 ட்ரெயினை ஜாயின் பண்ண மாதிரி இருக்குதுல்ல. போகுது முடிவே இல்லை. ராக்கெட் மாதிரி இருந்துச்சு முன்னுக்கு இஞ்சி. பாருங்க, இன்னொரு ட்ரெயின் நிற்கிது. ஒரு டபுள் டெக்கர் ட்ரெயின் ஒன்று. பார்க்கவே அழகாக இருக்குது அந்த ட்ரெயின். ஐஸ் ட்ரெயின் சொன்னீங்கன்னா, ஐஸ்னால் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்னு அர்த்தம். இது டச் பான்ஸ், அதாவது பான்னா ரயில்வே, ஜெர்மனி ரயில்வேக்கு சொந்தமானது. ஒவ்வொரு ட்ரெயினையும் பார்க்கும்போது ராக்கெட் மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. பாருங்க, எனக்கு ஒரு புறா ஒன்று, அது பாட்டில் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டு இருக்குது. அதை டிஸ்டர்ப் பண்ண யாருமே இல்லை. எங்களோட ட்ரெயினுக்காக நாங்கள் வெயிட்டிங். பாருங்க, இங்கே 2 க்யூட்டாக 2 நாயை கூப்பிட்டு போகிறாங்க. அதில் வாழெல்லாம் கலரெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. நாங்கள் போக வேண்டிய ட்ரெயின் வந்துட்டுது. இது ஐஸ் ட்ரெயின். இது 1 ஹவருக்கு 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். இது ஒரு ப்ரீமியம் ஹை ஸ்பீட் ட்ரெயின்.
ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து பெர்லினுக்கு இந்த ட்ரெயினில் போக 4.5 ஹவர் எடுக்குது. இவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு அவ்வளோ எடுக்குது டைம். ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து பெர்லினுக்கோட டிஸ்டன்ஸ் வந்து 263 மைல், அதாவது 424 கிலோமீட்டர் தூரம். ஒரு ஃப்ளைட்டில் போகிற ஃபீலிங் தான் இருந்துச்சு, ட்ரெயினில் போகிற மாதிரியே தெரியலை. பாருங்கள், அந்த சைடில் ஒரு ட்ரெயின் யார்டு ஒன்று இருக்குது போல். நிறைய ட்ரெயின்ஸ் எல்லாம் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. இது வந்து ஃபால் சீசன்னால் நிறைய மரங்களில் இலையெல்லாம் இல்லை. ஓகே, நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் அடுத்ததாக வரப்போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நாங்கள் எங்களோட அடுத்த ஜெர்மனி வீடியோவில் சந்திப்போம்.